அதேபோன்று சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்துறையினுடைய அமைச்சர் மையநாதன் தற்பொழுது பிற்படுத்தப்பட்ட ஒரு நலத்துறை அமைச்சராக மாற்றப்படுகிறார். அதேபோன்று ஆதிதிராவிட நலத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய கயல்விழி செல்வராஜ் தற்பொழுது மனிதவள மேம்பாட்டு துறை அமைச்சராக மாற்றப்படுகிறார். இந்த மனிதவள மேம்பாட்டு துறையானது அமைச்சர் தங்கம் தென்னரசு அவருடைய வசம் இருந்தது. அந்த துறைக்கு தற்பொழுது அமைச்சர் கயல்விழி செல்வராஜ் மாற்றப்படுகிறார். அதேபோன்று வனத்துறை அமைச்சராக இருந்த மதிவேந்தன் அவர்களுக்கு தற்பொழுது ஆதிதிராவிட நலத்துறையானது கொடுக்கப்படுகிறது. அதேபோன்று பிற்படுத்தப்பட்ட நலத்துறை அமைச்சராக இருந்த ராஜகண்ணப்பனருக்கு பால்வளத்துறை அமைச்சராக தற்பொழுது நியமிக்கப்படுகிறார். அதேபோன்று அமைச்சர் தங்கம் தென்னரசு வசம் ஏற்கனவே 3 துறைகள் இருந்தன. அதாவது நிதி, மனிதவளம் மற்றும் மேம்பாடு, அதே போன்று தமிழ்நாடு மின்சார வாரியமும் அவர் வசம்தான் இருந்தது. தற்பொழுது இந்த மின்துறை அவரிடம் இல்லை. அதே வேளையில தற்பொழுது அவருக்கு புதிதாக ஒரு துறை ஆனது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்துறை அவர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தற்பொழுது நிதி மற்றும் சுற்றுச்சூழல் காலநிலை மாற்றத்துறைக்கு அமைச்சராக தங்கம் தென்னரசு அவர்கள் நியமிக்கப்படுவதாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பானது வெளியாகி இருக்கிறது. தொடர்ச்சியாக திமுக அரசில் மாற்றங்கள், அந்த அமைச்சரவையில் மாற்றம் இருக்கும் என்ற பேச்சு இடம்பெற்றிருந்த சூழல்ல அண்மையில முதலமைச்சர் அவர்கள் கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியில ஆய்வுக்காக சென்றிருந்தார். அந்த ஆய்வுல அவர் செய்தியாளர் சந்திக்கும் போது சொல்லியிருந்தார், இந்த அமைச்சரவை மாற்றம் என்பது நிச்சயம் இருக்கும், ஏமாற்றம் இருக்காது என்பதை சொல்லியிருந்தார். அந்த சூழலில் இன்றைய தினம் இந்த அமைச்சரவை மாற்றம் தொடர்பான அறிவிப்பு வெளியாகும் என ஏற்கனவே தகவல்கள் வெளியாகி இருந்தன. குறிப்பாக இது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு கிண்டியில் இருக்கக்கூடிய ஆளுநர் மாளிகைக்கு முதலமைச்சருடைய பரிந்துரை கடிதம் அதிகாரப்பூர்வமாக தலைமை செயலகத்திலிருந்து அனுப்பப்பட்டதாக சொல்லப்பட்டிருந்தது. இந்த நிலையில ஆளுநர் RN ரவி அவர்கள் மதுரையில ஒரு நிகழ்ச்சியில் இருந்தார். அந்த நிகழ்ச்சி முடித்துக் கொண்டு இன்று இரவு 8 மணிக்கு அவர் சென்னை திரும்பியிருந்தார். சென்னை திரும்பியதும் அவருடைய அலுவல் பணியாக முதலமைச்சர் பரிந்துரைத்திருக்கக்கூடிய இந்த கடிதத்தை ஏற்று தற்பொழுது இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். புதிதாக அமைச்சராக இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி, அதே போன்று ராஜேந்திரன், ஆவடி நாசர், கோவி செலியன் ஆகியோர் தற்பொழுது நாளை தினம் பதவியேற்க இருக்கிறார்கள். அவர்களுடன் அமைச்சராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சராக பதவியேற்பார் என்பதும் இந்த அறிவிப்பில் ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. துணை முதலமைச்சர் உட்பட 4 அமைச்சர்கள் துணை அமைச்சர் மற்றும் 4 அமைச்சர்கள் உட்பட உள்ளே வருகிறார்கள் என்ற நிகழ்ச்சி உட்பட 6 அமைச்சர்களுக்கான இலாக்கா மாற்றமும் இதில் செய்யப்பட்டிருப்பது ஆளுநர் மாளிகையுடைய அதிகாரப்பூர்வ அறிவிப்பால் தெரிய வந்திருக்கிறது.